ஐயோ தண்ணி என்னாச்சு அது ஏத்து போட்டு ஏறான்னு சொல்லி ஏத்து போட்டு நீரை இறக்க சொன்னா ஒரே ஒரு நிமிஷத்துல ஏற்றிடுவேன்.
எப்படி யாருக்கு தெரியுமா? எப்படி நான் நோக்கி சாமான் பார்த்தா போட்டு வந்துருவேன். ஆற்று மனம் இருக்கிறது திருக்க சொன்ன முதல் முகம் எடுத்து கொடுங்க. சாட்டியடா எங்க அண்ணன் சொல்லணும். ஏய் ராஜா நான் சொன்னானே செவியா பையன் ஏய் நான் சொன்னா செய்வானா என் தம்பி ஐயா ஒரு தாலி எங்க ஏய் அண்ணா ஏய் வாங்க மூடு பானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் என்றா தம்பி சொல்லி என்ன சொல்றா தம்பினா அப்பா கொத்தலாம் செய்வாய் அப்பா சாமானியமான ஆளு இவனுடைய சேலை பற்றியிருப்பது பற்றிருப்பது கண்டினம் டேய் 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 உரியவதை கண்டினம் அப்பா கண்டிடே அப்பா சாமி என்னால ஆவாங்க ஆமாடா ஆவாங்க டேய் 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 இல்ல தம்பிடே என்ன சொல்றீர்கள்? இன்னும் மன்னர்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த இன்னும் மன்னர்தாங்கல் கிராமம் ஊராட்சி மன்ற தலைவராக எஸ்.பி. ராஜேஷ் அவர்கள் மன்னர்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ்.பி. ராஜேஷ் இன்னும் ஊராட்சி மன்ற ராஜேஷ் புரியவர் ராகேஷ் இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் மன்னர்தாங்கல் திரு எஸ்.பி. ராஜேஷ் ராஜேஷ் அவர்கள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் ராஜேஷ்குமார் ராஜேஷ் குமார் என்னுடைய குடும்பத்தை அலுவலமாக சேர்த்து நாடகத்தை வாழ்த்தி இங்கே 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். டேய் தம்பி இன்னும் கொஞ்ச நேரம் நீ சேலை வச்சுட்டு வச்சுக்க பணம் எங்க பணம் பண்ணவங்க வரும் கொடாவுக்குலாம் துட்டு கொடுக்குறாங்களாப்பா? யாரு மூஞ்சி பார்த்தாலும் பணம் கொடுக்குற மூஞ்சா சேர்ந்து கொடாவுக்கு கொடுக்குறாங்க நான் பாருங்க. சொல்லமா இறங்கிற கிணறு தான் சொர்க்கம். ஆமா இறங்கிற கிணறு இறங்காத கிணறு அதே வேண்டிதான் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். டேய் நீ தம்பி எவ்வளவு பணம் வாரி கொடுக்குறீங்களோ அவ்வளவா நாங்க இன்னும் தெம்பா இருப்போம். தம்பி கோயில்னா கொக்கு தான் தவட பூச்சி போடுவோம். தம்பி துச்சாரா டேய் இவருடைய சேலை நீ இப்பதான் சொல்லி கொடுத்து அண்ணா இன்னும் ஒரே ஒரு சுத்து இருக்கிறது ஒரே சுத்தி. அந்த ஒரு சுத்து போனா ஒரே ஒரு சுத்து டேய் தம்பி டேய், வெடி மரத்துல பின்னால என்ன வச்சுக்கிற இந்த நேரம் தான் பெரிய மனுஷன். வாரத்துல யார் சேலை வளர்க்குதோ இல்லையோ பாயத்தான் அண்ணா ஒரே சுத்தி தானே. இப்ப அவுத்து போட்டுங்க. ஒரே சுத்தி பெரிய மனுஷன் வந்து வேலை தான் பண்ணுது. அதான் பின்னால இருந்து பாக்குறாங்க பண்ணுது. டேய் தம்பி வெடி மரத்துல அண்ணா, ஒரு சுத்து பண்ணால பண்ணிட்டு மாட்டியா? வைதே கண்ணா பத்தன் பிரகலாதனை காத்த
நான் இழுத்து இழுத்து பாரு மலை மேலே ஆகட்டும். ஏய் ஒரே ஒரு சுத்து தம்பி அண்ணா போராடு இதோ பார்த்தா சித்திரை சேலை வருகுதே. அண்ணா சித்திரை சேலை வருகுதே. அபாயமனோ. ஈடா ஏய் கோயிந்தா போடக்கூடாது ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கோவிந்த் இங்க வருவானா? ஏய் வர முடியாதா தம்பி நீ இஷ்ட போடுறா ஏய் ஏய் அந்த சரிக சேலை சேலை வருகுதே. இவன் மாயம் என்னமோ சேலையாக வருகுதே. தம்பி ஏய் தம்பி குத்தாரா நாளா போற நீ எப்பேர்பட்ட ஆளுன்னு நினைச்சேனடா டேய் சோந்து வீரடா டேய் ஏய் தம்பி குத்தாரா ஏய் உயிரா ஏய் பணகாரியா ஏய் பணகாரா சேலடா அண்ணா ஏய் தம்பி குத்தாரா அது ஓடா இல்ல ஆரில ஏய் வச்சி அண்ணா அவங்க முடியுமா முடியாது அம்மா தாயே யோகமாதா யோகமாதா ஏய் என்ன பைத்தியமா உங்களுக்கு தாயே ஆயா தயாபரி தாயே தாயே என் மேல எந்த தப்பு இல்லை என் மேல எந்த தப்பு இல்லை என் மேல எந்த தப்பு இல்லை எல்லாரும் பாத்துக்கிறாங்க நான் தான் எல்லாரும் கேட்டுங்க கொஞ்சம் ஒரே நிமிஷம் கேட்டுங்க இதா சொன்னாரு நானு அவங்க சொன்னது யாரு அது ஒண்ணாண்டா உங்க உக்காந்து பார்த்தவங்க யாரு எல்லாருமே பாத்துக்கிறாங்க தலைவர் இருந்து நாட்டாங்கல இருந்து பெருத்துக்காரல இருந்து எல்லாருமே முக்கியஸ்தர் எல்லாருமே பாத்துக்கிறாங்க ஊர் அசியாசமும் பாத்துக்குது தாயே என்ன இந்த பாவம் செய்தது ஆ இந்த பாவம் பூரா ஒரு உக்காந்துங்கிறவங்களுக்கும் ஆ நின்னுங்கிறவங்களுக்கும் ஆ இவங்களுக்கு தான் இந்த பாவம் வரணும் தாயே எனக்கு எந்த பாவம் வரக்கூடாது தாயே நான் குழந்தை குட்டிக்காரன் தாயே எனக்கு விட்டுங்க தாயே டேய் 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 இத்தனை போல் பிணத்துக்கிறாய் டேய் ஏத்துறா டேய் தம்பி ஆடேறோம் டேய் ஒரு பொண்ணு அடிக்கல எவ்வளவு விமான டேய் என்னது டேய் அட சின்ன பையா என்ன சொல்ற பொண்ணு அடிக்கல எவ்வளவு விமான டேய் டேய் அடே போடா டேய் டேய் யார போ டேய் அண்ணா டேய் அண்ணா
ஏய் சாரி உரிடா அண்ணன் வங்காளத்துக்குறோம் போடா. டேய் பொன்மேட்டுக்கால யாரு வேணும்? யாரா இவன் தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் பொன்மேட்டுக்கால வீந்து தானே ஆகறான். டேய் அதெல்லாம் வேறாங்க டேய் டேய் சாரி உரிடா ஏய் சாரி குமரியால என்றால் டேய் அவ தூக்கி வந்து படமர வகறடா டேய் 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 அவ தூக்கி படமர வகறடா டேய் அனுப்பு போடா டேய் சபரவனே ஏய் பெண்ணே ரமதா நீங்கள் என்ன கட்டுமல் அந்த புதாமி தவறு மதியில்லா மன்னா யாரு மாமன் மருத்துவமனை கொண்டவரு ஆமா துணை மீது நான் அமர்ந்தால் கற்பானது பறிபோய்விடும். மதியில்லா மன்னா நானா? என் பதிமாரோட ஆளுநாய மகளை சூதாட்டம். என்னோட ஆளை செய்கிறாயா? ஏய் சூதாட்டமான வேட்டையார் ஆனால் வந்த போற என்ன இருக்குது உங்கள்கிட்ட வைக்க கற்பையே பந்தயமா ஏய், இதுக்கு தாண்டா எவ்வளவு நேரம் காத்துக்கினே இருக்கிறேன் பகடையில தோற்று விட்டால் ஆமாம், உன்னுடைய கற்பை நான் அடிமையாக வைக்கிறேன். ஏய், ஒருவேளை நீ கழித்துவிட்டால் என்னுடைய பதிமாறு அடிமைத்தன்மை நீக்கினால் அதுவே போதும். இதுதானே ஒரே ஒரு அர்த்தம் சூதாட்டம் ஆடியாலாம் ஏய், முதலில் யார் போட வேண்டும் நீ யாரு? நான் ஆட வேண்டுமா எனக்கு தேவையானது ஒரே புள்ளி. அதுதானே போடுங்கப்பா காவல் அத்தியா என்ன இருந்துட்டு அவள் கேட்ட சுகன்னு எங்கதான் கருமி அவள் கேட்டது ஒரு புள்ளி நீ போட்டுக்கிட்டு 2 புள்ளி. ஐயோ 2 புள்ளி எதிர்பார்த்து சரி விடு என்ன நம்ம எப்படி அங்க 2 போட்டு டேய் டேய் அதெல்லாம் தேவையில்லடா நான் போட்டு அது தவறு வீந்து போச்சு வந்தாரியா? டேய் இப்ப நான் கேக்குற புள்ளி அவங்களா? அவ போட்டா அவளுக்கு வெற்றி அவங்க அண்ணன் தோற்பு எனக்கு தெரியும். அது தெரியும் டேய், பார்த்தால் நான் போட்ட அதே 2 புள்ளி போடுவான் அதிகாரி கோவிந்தா! கோவிந்தா! பார்த்தால் எனக்கு ஒரு சந்தேகம் மாறேஜா. என்ன இந்த கட்ட வேண்டும் உயிரில்லா எனக்கு சரி வாடகை பார்த்து சொந்த செஞ்சிருக்கிறேன். ஆமா இந்த உயிரில்லாத கட்டி வச்சதை விட வச்சதை விட இந்த உயிரிழந்த கட்டி வச்சிருக்கு. ஏய் யார கட்டன்ற பார்த்தால் பகலிலே நீ கழித்து விட்டாய் மரணத்தை சொல்லாட்டம் இதுவரை ஆடுவோம் வருகிறாரா ஆடலாமா ஏய் ஆனால் நான் தான் பிற்பாட்டாரி பேசுகிறேன். ஆனால் உனக்கு இது தகுதி அல்ல. சூதாடம் ஆடுவது உனக்கு தகுதி அல்ல. தகுதி மாமா ஒருவர்தான். அவர் கிரிவித்து கொடுத்த அத்துறையும் இந்த அம்மனத்திலே தோற்று விடுவாய். இதோடு நிறுத்தி பாண்டவர்களை வரமாசம் கொட்டுவாய். பாஞ்சாலி சூதாட்டத்திலே நீ கழித்தபடினாலே உங்களுடைய நாட்டு நேர துறைவதால் அனைத்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். எப்போது 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காட்டிற்கு சென்று வந்தால் உங்களுக்கு உண்டான நாட்டை தருகிறேன் என்று உத்திரிக்கவத்தில் வேண்டி அஸ்வாத்தமாயிடத்திலே பொதுவெற்றி விட்டேன்.